ஆ எப்பொருள் யார் எவரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்பொழுது நாம் இந்த நீர் உணவு முறையை ரிவர்ஸ் மறுசுழற்சி முறையின் மூலமாக நம்ம பசி தாக்கத்தை, அதாவது ஒரே நேரத்தில் 100 செயல்பாடுகள், இதில் தான் வெற்றி அடையுது. ஒரே நேரத்தில் 100 செயல்பாடுகள், எண்ணில் அடங்காய் சொல்ல முடியாத நன்மைகள் உங்களுக்கு இது கிடைச்சிருக்குது. இப்போ நீங்க தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் ஆச்சா? ஏறத்தாழ எத்தனை நாள் ஆச்சுங்க தொடங்கி? இன்னொரு முறை செக் பண்றேன் சாமி, மறந்துட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். 2 வாரம் தாண்டி போயாச்சு. 2 வாரம் தாண்டி காலையில மீட்டிங்ல சொல்றேன். சரி சரி 2 வாரம் 15 நாளைக்கு 20 நாள் 20 நாளைக்கு ஆயிடும். பரவாயில்ல. இந்த 20 நாள்ல சரி 15 நாள்ல வச்சுக்குவோமே. இந்த 15 நாள்ல என்ன உணர்றீங்க? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இயற்கை முறையில் உங்களை சுத்தப்படுத்துறீங்க. இது வந்து உலகத்தில் முதல் முறையாக நீங்க சுத்தப்படுத்துறீங்க. இந்த மறுசுழற்சி ரீசைக்கிளிங் பண்றீங்க. ரீசைக்கிளிங் பண்ற ப்ராசஸ் வந்து அறிவாளிகள் மட்டும்தான் செய்வாங்க, மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா உடம்பை விரும்புகின்றவர்கள் தான் செய்ய முடியும். மனதின்படி போகாம அறிவின்படி போய் மனதை கட்டுப்படுத்தி, அறிவின் வழியில் மனதை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் திருப்புதல், மனதை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் திருப்புறது, இதுதான் மறுசுழற்சி முறைன்னு பேர். இந்த மறுசுழற்சி முறையை வந்து பெங்களூர்ல யாரும் பண்றது இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன கன்னடத்துல சொல்லி தரணும், அல்லது அவங்க தமிழ் படிக்கணும். தமிழ் படிக்கலன்னு அவங்க வந்து தப்பிக்க முடியாது. அவங்க தாய்மொழி கன்னடம் தான். ஆனால் இந்த ஒரு அறிவியலை, இந்த தமிழ் இருக்கிற அறிவியலை அவங்க கற்றுக்கிட்டான்னா அந்த மக்களுக்கு ரொம்ப நல்லது. தாய்மொழி என்பது வேறு, ஒரு ஒரு தாய்மொழி என்பது வேறு, நமக்கு நல்லதை தருகின்ற ஒரு மொழியை கற்றுக்கிறது என்பது வேறு. நல்லதை கற்றுத் தருகின்ற எந்த மொழியை நாம் கற்றுக்கணும். உலகத்துல எளிமையானது தமிழ் மொழி. இப்ப எளிமையா நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. தமிழ் சொல்லுங்க. அவ்வளவுதான். சத்தமெல்லாம் அமைதியா இருக்கு. நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டேன். உங்க வீட்டுக்குள்ள அமைதியான இடம் இருக்க மாட்டேங்குது, நல்ல இடம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சத்தமெல்லாம் இருந்தா 10 முடிச்சுக்கலாம். மணி 8:05 ஆச்சு. 8:15க்கு முடிச்சுக்கலாம், 8:20க்கு முடிச்சுக்கலாம். அதான் இந்த மறுசுழற்சி பண்றதுனால உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். என்னென்ன நன்மைகள் உண்டாகும் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பேசுறது கேக்குதா? கேக்குது. சரி. உங்களுக்கு சரியா அலைவரிசை வரல. சார் பரவாயில்ல.
நீங்க கேட்டதெல்லாம் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். எப்படி நீங்க கேட்டோன்னே போட்டனே இல்லையா? சென்னை சென்னை அட்ரஸ் பெங்களூர் ரெண்டும் பார்த்தேன். செல்லு போட்டாச்சு. நீங்க தான் கேட்டீங்கல்ல, அதில் டக் டக்குன்னு போட்டாச்சு. எப்படி செய்யறது என்ன மேல போட்டாச்சு. அது சாம்பிள் செய்யறதுக்கே கிட்டத்தட்ட 20,000 ஆகும். ஒரு சாம்பிள் செய்யறதுக்கு 20,000 ஆகும். சரிங்க சார். இதெல்லாம் சாம்பிள், அதாவது இதெல்லாம் போராடினா தான் கரெக்ட் பண்ண முடியும். போராடினா தான் கரெக்ட் பண்ண முடியும். எல்லாமே கொடுத்தாச்சு. சரி, அது அப்புறம் பேசுவோம். இதுதான் விஞ்ஞானம். நாம ஆரம்பத்துல ஆராய்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கோடிக்கணக்கில் சொல்லுவோம் நமக்கு ஆராய்ச்சிக்கு. கோடிக்கணக்கில் செஞ்சு நட்டமாகும். இது அப்படி இல்லை, இது நட்டமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து உயிருள்ள பொருள். இந்த உயிருள்ள பொருளையும் எளிதில் கிடைக்கிற பொருளையும் நட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. உயிருள்ள பொருள் இது. விலை அதிகமான பொருள் எதுவுமே இல்லை. விலை அதிகமான பொருள் எதுவுமே இல்லை. விலை மலிவான பொருள். சரி, இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு 2 நாள் நீர்ல போட்டு பச்சை வாந்தி எடுத்துட்டீங்க, லேசான பச்சை வாந்தி. இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த லேசா 3 நேரம் வந்து லெமன் டீ குடிச்சேன். லேசா பசி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து அந்த லேசா அந்த புளிச்ச வர்ற மாதிரி இருக்கு லேசா. அது உள்ள இருக்கு. இந்த சரி பண்ண வாந்தி எடுத்துருங்க. நாளைக்கு அப்படியே தண்ணியில போடுங்க. நிறுத்திட்டு தண்ணியில போடுங்க, சரியா போயிடும். சார் இந்த இது இப்ப தண்ணியை ஊற டீ கூட தண்ணி குடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். போதும். நாளைக்கு என்ன பண்ணுங்க, முழு தண்ணியில போட்டுருங்க. நாளைக்கு முழு தண்ணியில போடுங்க. டீ சாப்பிடாம. டீ வேண்டாம். டீ சாப்பிடாம கருப்பட்டி மட்டும் கடிச்சிக்கங்க. கருப்பட்டி மட்டும் கடிச்சிட்டே போடும். கருப்பட்டி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம். ஒரு 30 கிராம். 15 கிராம். சரி, 15 கிராம் 15 கிராம் 30 கிராம் மிட்டாய் மாதிரி அப்படியே வாயில் வச்சுக்கோங்க. அது கப்புன்னு அடைக்கிடும். எல்லாத்தையும் அடைக்கிடும். புளிப்பு கிளிப்பு எல்லாத்தையும் அடைக்கிடும். சரிங்க சார். இரவு பார்க்கலாம். இரவை கொண்டுட்டு அந்த 2 நாள் கருப்பட்டியா இரவை போடுங்க. இனிப்பாம இருக்கு, நல்லா இருக்கும். மயக்கம் இருக்கிற சோறு வராது, இன்னும் எதுவும் வராது. தண்ணீர் எப்போ போட தண்ணீர் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் போதுமானது. இப்ப வந்து பசி இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பட்டி போட்டுக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. அது தணிக்க பாருங்க. பசியோடு இருக்கிறது நல்லது. பசியோடு இருந்தா தான் அந்த நரம்பு தளர்ச்சி குணமாகும். அப்படியா? சரி. பசியோடு இருந்தா தான் நரம்பு எல்லாம் அந்த மூளையெல்லாம் தெளிவாகும். பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம். பசி நிறுத்துறதுதான் நம்ம வேலை. பசி நிறுத்திங்கன்னா மூளையும் நரம்பு சரியாயிரும். மூளையும் நரம்பு சரியாயிரும். ஆகாரம் போட்டீங்கன்னா மூளை நரம்பு கெட்டு போயிடும். அப்படியா? சரி. கருப்பட்டி ஒண்ணும் பண்ணாது. அது கருப்பட்டியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டேன். அது ஒண்ணும் பண்ணிக்கலாம். அது மூஞ்சி நிறம் நல்லா மாறி இருக்கு. மூஞ்சி நிறம் இந்த சிகப்பு மாறினங்காட்டி மூஞ்சியில் நிறம் சொல்லலையா? மூஞ்சி நிறம் மாறி இருக்குன்னு 14.5 யாருக்கும் இருக்காது. இறைச்சி திங்கிறவனுக்கு அரிசி சோறு திங்கிறவனுக்கு வராது. அரிசி சோறு திங்கிறவனுக்கு கறி சோறு திங்கிறவனுக்கு 15 வராது, 14 வராது, 14.5 வராது. செத்துதான் போகணும். மூட்டையுடைய முடக தொந்தி தான் பெருத்து கிடக்கு. தொந்தியும் குண்டியும் பெருத்து கிடக்கும். அவ்வளவுதான். நம்மளுக்கு பரவாயில்லையே. கச்சிபிலாம் வந்து 5.2 வந்துருச்சு. ரொம்ப கம்மி. ஆமா, பயங்கரமா கம்மியாகும். சுகர்ன்றதே சுத்தமா காலியாயிடும். நம்மளுக்கு இருக்கிறது இந்த மண்டை அழுத்தம் மட்டும்தான். அது நல்ல பழக்கத்தை பழகி ஆகணும். நீங்க தீய பழக்கத்துக்கு போறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? அப்ப போறப்ப அதாவது அந்த இறப்புக்கு வேலை கொடுக்காது. அப்போ வாயில கருப்பட்டி போட்டு தண்ணி குடிச்சு பேசாம விட்டுறணும். பசி எடுக்காம பண்ணிக்கூட அந்த 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 பழக்கத்துக்கு போகக்கூடாது. அப்படியே போட்டா 1 ஸ்பூனுக்கு மேல போகக்கூடாது. 1 ஸ்பூனுக்கு மேல போகக்கூடாது. ஒரு 10 கிராம் 15 கிராம். ஏதாவது ஆசைப்பட்டேன்னா ஒரு இட்லி சாப்பிட்டா கூட இட்லி இப்படி எடுத்து, இட்லி சாப்பிட ஆசைப்படுது, இட்லி கொஞ்சம் எடுத்து சட்னியில தொட்டு நினைச்சு வாயில போட்டு சப்பி சாப்பிட்டு முடிச்சிடணும். அதோட முடிச்சிடும். ஒரு இவ்வளவு எடுத்து ஒரு இட்லி இல்ல, ஒரு இட்லி கிடையாது. கொஞ்சம் ஒரு இட்லியில 4 பங்கு, கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு. சும்மா ஆசைக்கு இப்படி கொஞ்சம் பிண்டிச்சு அந்த சட்னி எடுத்து தொட்டு வாயில போட்டு முடிச்சுக்கணும்.
அதான் ஒரு அந்த இட்லியே ருசியோட இந்த ருசியோட நிறுத்திடணும். உள்ள உள்ள பொருள் போக கூடாது. சரி. ருசியோட நிறுத்திடணும். ருசி அது போனா போயிட்டு போது விடுங்க. அப்புறம் அதான் 4ல் ஒரு பங்கு கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து போட்டுட்டு அப்படி அவ்வளவுதான். 4 ஒரு 5ல் ஒரு பங்கு, 6ல் ஒரு 10ல் ஒரு பங்கு கொஞ்சம் பீஸ் எடுத்து மிழுங்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. ருசியோட முடிச்சுக்கணும். ருசியோட முடிச்சுக்கணும்ன்றது இதை ஒண்ணுமே ஏங்க உடம்பு சுறுசுறுப்பா இயங்குது, போகுது, வருது. அப்புறம் என்ன? ஆமா. இப்ப நான் கூட ஒரு ஊறுகாய் எடுத்து தின்னுட்டு வந்தேன். இப்ப ஊறுகாய் இருக்கு இல்லையா, ஊறுகாய் எடுத்து நல்லா புதுசா ஊறுகாய் பண்ணியிருந்தாங்க. ஊறுகாய் எடுத்துட்டு அந்த ஊறுகாய் எடுத்து ரொட்டி துண்டு, ஒரு சப்பாத்தி, சின்ன சப்பாத்தி தைச்சோடு பிச்சுட்டு, தைச்சோடு சப்பாத்தி தைச்சோடு தான், தைச்சோடு சப்பாத்தி, கொஞ்சோன்னு பூண்டு ஊறுகாய், அவ்வளவுதான். ஒரு பல்லு பூண்டு அப்படியே எடுத்து வாயில் ஓட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பொண்ணுக்கு நல்லா போயிடும். நல்லா போச்சு. நமது உடம்பு இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அது சும்மா ருசிக்கு போட்டது. என்னது? ருசிக்கு போட்டது. பேருக்குதான் வச்சுக்கிறோம் எல்லாமே. ஆமா, உடம்பு இழைச்சாச்சு, அவ்வளவுதான். நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணாலே ஒண்ணும் ஆகாது. இதுதான் இயற்கை. இதை நம்ம ரிவர்ஸ்ல வர்றோம், திருப்பி வர்றோம். ஆரோக்கியத்துல முன்னேற சுத்தத்தை ஆரோக்கியத்துல முன்னேறிட்டு வரோம். அப்புறம் என்னன்னா உடம்பை சுத்தம் பண்றதுல முன்னேறிட்டு வர்றேன். அப்புறம் பின்னோக்கி வர்றோம். என்னது? ரிவர்ஸ் இன்ஜினியரிங். பின்னோக்கி வர்றோம். இதுல நன்மை, அதாவது தீமைக்கு எதிரான பின்னோக்குதல். தீமைக்கு எதிராக நன்மைக்கு எதிராக, தீமைக்கு எதிராக. சரி சார், அந்த இட்லி சாப்பிடுறோம். அந்த இட்லி சாப்பிட்டு தண்ணியில எத்தனை நாள் இருக்கணும்? இட்லி கிடையாது, அது சும்மா பேருக்கு ஒரு சுவைக்கு போட்டீங்க. அது இட்லியும் கிடையாது, ஒண்ணு சும்மா எடுத்து வாயில போட்டீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. அதுக்கு என்ன பேர், என்ன ஊருன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ பிச்சை எடுத்து வாயில போட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு. ஆமா, எப்பயுமே வயிறு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படியே அது அது அரை மணி நேரத்துல சிறுநீர்ல வெளியே போயிடும். அந்த விஷமெல்லாம் சிறுநீர்ல போயிடும். விஷமெல்ல மழை 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்க தான் உள்ள இருக்கிற கருப்பா அப்படியே வெளியே வரும். அப்படியே இந்த காற்று பிரிக்கிறப்ப இனிமா கொடுத்தீங்கன்னா கருப்பா தச்சோடு ஏதாவது வெளியே வரும், கருப்பு கருப்பா வரும். சரியா போயிடும். இந்த காற்று பிரியும், அந்த புழுக்க அடைஞ்சு வெளியே போகாது. அப்போ ஆசனத்தை சுத்தம் பண்ணிட்டு வேண்டியது, குழாய் வச்சு சுத்தம் பண்ணிட வேண்டியதுதான். அந்த கருப்பெல்லாம் போயிடும். அதான் அந்த குழாய் வாங்கி வச்சுக்க வேண்டியது, மலக்கழிவு. அதாவது நம்ம இனிமே கேன்னு சொல்லுவாங்க, நாம மலவாய் சுத்தம் பண்ணுதல், மலவாய சுத்தம் பண்ணுதல். எளிமையாச்சு. கீரையும் தேவையில்லை, ஒரு புடலங்காயும் தேவையில்லை. இது எப்படி? இயற்கை அதன் வழியில் விட்டுறணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பழைய பழக்கத்தை நம்ம ஒரு 200-300 வருஷமா தவறான பழக்கத்தில் இருக்கிறதுனால அது நம்மளை தொந்தரவு பண்றதுனால நம்ம என்ன பண்ற, இந்த இனிமே வச்சு சுத்தம் பண்ணிடுறோம். இது எல்லாரும் வீட்டுல இருக்கணும். இனிமேக்க இனிமேக்கன் வச்சிருக்கிறீங்களா? இனிமேக்கன் இருக்கா பக்கத்தால? அதை எடுத்து காமிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து காட்டுங்க. எடுத்துட்டு வந்து காட்டிருங்க. வாங்க 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 சுப்பிரமணியம். என்ன எங்க வண்டி பின்னாடி ஓடிட்டு இருக்குது? சென்னைக்கு பின்னாடி வண்டி, உங்க பின்னாடி வண்டி ஓடிட்டு இருக்குது. உங்க பின்னாடி அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு. எங்க இருக்கு? எந்த இடத்துல நிக்கிறீங்க? எக்மோர்லயே, எழும்பூர்லயே நிக்கிறீங்க. சொல்லுங்க சுப்பிரமணியம். சண்முகம். நீங்க என்ன கேட்டீங்க, அது ஆன்சர் முடியல. உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்க. அது எதனாலுமே எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது புரியல. இந்த 15 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 5 நாளைக்கு இப்ப நடக்குது. இந்த 5 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப இந்த 5 நாள் எப்படி இருக்கு? என்ன முன்னேற்றம் இந்த 5 நாள்ல? வகுறு முன்ன இருந்தது, இப்ப உள்ள சுருங்கி இருக்குது. அப்புறம் என்ன, கை கால் வலி கொஞ்சம் கம்மியா இருக்குது வலி. அப்புறம் இந்த தலை குடைச்சல்னு சொன்னா அது ஓரளவு கம்மியா இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான் தெரியுது. இந்த பேக் பெயின் சில டைம்ல வருது, போகுது, அது ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் அவ்வளவுதான் சார். உணவு சாப்பிட்ற செலவு என்ன இருக்குது? உணவு சாப்பிட்ற செலவா?
அது போயிட்டு இருக்குதுங்க. அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. உணவு சாப்பிட்ற செலவு இல்ல. உணவு சாப்பிட்ற செலவு இல்ல. ஆ. உணவு சாப்பிட்ற செலவு இல்லை. இதா காட்டுறேன். இதான் இனிமே கேன். ஆமா. தற்காரி மட்டும் தான் சாப்பிடுறோம். அதான் அப்ப உணவு அதுதான் இதான் இனிமே கேன் பாருங்க. இதான் இனிமே கேன். ம். இந்த அந்த குழாயை காட்டுங்க. குழாய் 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 மட்டும் தனியா காட்டுங்க. அந்த குழாய். ரைட். புரிஞ்சுச்சு. இது கடையில கிடைக்குது. இனிமே கேன் கடையில கிடைக்குது. இது மலச்சிக்கல் வந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம். மலச்சிக்கல் வந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 2 நாள் 3 நாள் தண்ணீர், அதாவது நீ அடுத்தது 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரவாகாரத்துல போடுவோம். அப்ப வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இதெல்லாம் தேவைப்படும். அப்ப நான் சொல்லுவேன். இப்பத்துக்கு அரைங்குறையுமே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அரைங்குறையுமா செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் காய்கறிக்கு அந்த குடலுக்கு இந்த பெருங்குடலுக்கு காய்கறி பயிற்சி கொடுக்குறோம். இதுலயே எவ்வளவு சுத்தமாகும். அது என்னென்ன காய் சாப்பிடணும் சார்? இப்ப இருக்கிறத பண்ணுங்க. நான் பின்னாடி சொல்றேன். இன்னொரு 10 நாள் போகட்டும், அப்புறம் சொல்றேன். இப்ப இருக்கிறத கிடைக்கிறத பண்ணுங்க. அப்புறம் நாம வந்து எளிமையா பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்கு. திரவத்துல பண்றது, தேன்ல பண்றது, கருப்பட்டியில பண்றது. தேனு, கருப்பட்டி, நல்ல கருப்பட்டி வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல தேன் வாங்கி வச்சுக்கோங்க. அச்சு வெல்லம், சுத்தமான அச்சு வெல்லம், கொஞ்சம் கருப்பு அச்சு வெல்லம் வாங்கி வச்சுக்கோங்க. கருப்பா இருக்கிறது. இந்த வெள்ளையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து நிறைய ஹைட்ரோஸ் அப்படின்னு ஒரு மருந்து போடுவானுங்க. பேருக்கு வெள்ளை. ஹைட்ரோஸ் போடுவானுங்க. இந்த கருப்பட்டில வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான நிறம். அந்த கருப்பா இருக்கிறது இயற்கையான நிறம். வெறும் பாகுல செய்யறது. அந்த கருப்பட்டி அந்த காலத்து நல்லா இருக்கும். அந்த கருப்பட்டி அந்த காலத்து நல்லா இருக்கும். அந்த கருப்பட்டி தான் நல்ல கருப்பட்டி. அந்த கருப்பட்டி தான் மருந்து, அதிகமா மருந்து போடாத கருப்பட்டி, அச்சு வெல்லம். அது உண்மையில கருப்பட்டி கருப்பா தான் இருக்கணும். கருப்பட்டி எப்படி இருக்கணும்? கருப்பட்டி வேற, மன்னிக்கும், வெள்ளம் கரும்பு வெள்ளம். கருப்பட்டி வேற, கரும்பு வெள்ளம் வேற. நீங்க கர்நாடகால சாம்ராஜ்ய உற்பத்தி பிண்டி கருப்பு பிண்டி, வெள்ளை பிண்டி கப்பா இருக்கணும். கப்பு கலர். சரி, அது நல்லா இருக்கு. அது வந்து மருந்து அதிகமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க ஊர்ல மருந்து போட மாட்டேங்க. ஹைட்ரோஸ் போடமா. ஆமா, இங்க போட்டு தர மேல சரியா எடுக்க மாட்டேங்க. சரி, அவ்வளவுதான். வேற சந்தேகம் கிழங்கு முடிச்சுக்கலாம். மட்டும் 8:20 ஆச்சு. ஐயோ, சந்தேகம் இருக்குதுங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாம். சென்னை சுப்பிரமணியம் இருக்கா? சென்னை சுப்பிரமணியம். சார் வணக்கம். நான் வண்டியில தான் ஓட்டிட்டு இருக்கேன். அதான் சவுண்ட் அங்கே பக்கத்தில் வண்டியில போயிட்டு இருக்கேன். சவுண்ட் இருக்குங்க. மைக் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏதோ கேள்வி இருக்கா? இல்லை, நான் இப்போதான் வந்தேன். எனக்கு எதுவும் கேள்வி இல்லை. நான் காலையில் வாங்க. காலையில் பேசிக்குவோம். காலையில் புளிச்சேப்ப மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணியிலே சரியாயிருமா? தண்ணி குடிச்சீங்கன்னா சரியா போற. புளிச்சேப்பங்கிறது பழசு, உள்ள இருக்கிற பழைய விஷம் தான். வாந்தி வந்தாலும் வரலாம். புளிச்சேப்பனா பழசு. வாந்தி வந்தாலும் வந்திருக்கலாம். வரலாம் வந்தா ரொம்ப நல்லது. நாளைக்கு வெறும் தண்ணியில போயிடுறேன். செலவு கம்மி இல்ல நமக்கு. இயற்கை பாருங்க, செலவு கம்மியா வைத்தியமாகுது பாருங்க. உணவில் ஏழையா இருக்கிறான். ஆரோக்கியத்துல பணக்காரன். உணவில் ஏழையா இருக்கணும். ஆரோக்கியத்துல பணக்காரரா இருக்கணும். இந்த காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும். உணவில் ஏழையா இருந்தேன்னா ஆரோக்கியம் தானா வந்துடும். இன்னைக்கு இயற்கை உங்களுக்கு இது ரொம்ப எளிமை. ரொம்ப பழக்க வழக்கம் எப்படி இருக்குது சண்முகம்? பெங்களூர் சண்முகம், இந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையா தான் இருக்குது. எளிமையா இருக்குது. பயம் இல்ல. பயம் போயிடுச்சே இல்லையா? பயம் இருக்குது. கொஞ்சம் மீடியமா இருக்கும். அது 10 வருஷம் ஆகணும். பயம் போறதுக்கு 12 வருஷம் ஆகும். பயம் போறதுக்கு 12 வருஷம் ஆகணும். பயம் போறதுக்கு 12 வருஷம். 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் என்னை 12 வருஷம் நான் சொல்றது கேட்கணும். 12 வருஷம் எங்கிட்ட தொடர்பு இருக்கணும். 12 வருஷம் தொடர்பு இருந்தா தான் முழுசா சொல்லி தருவேன். இல்லட்டா அரை குறைதான் சொல்லி தருவேன். எவ்வளவு 1 வருஷமா இருக்காரு, அவங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். யாருக்கும் சொல்லி தர மாட்டேன். புரியுதுங்களா? இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு பாரு.
இவரை காண பாரு, கேசவனை காணும். கேசவன் அவர் வயது 75, அவர் இன்ஜினியரு. சரி, சரிங்க ஐயா. திருப்பரணையை உங்களுக்கு எல்லாம் அமைச்சிருக்கேன், பாருங்க. நிறைவு செஞ்சுக்கலாம். காலையில் பார்க்கலாம். நன்றி. காலையில் 4:30 மணிக்கு வாங்க. காலையில் 4:30 மணிக்கு வர்றீங்களா திருப்பரணையா? நான் பாக்குறேன் சார். இன்னும் 2 நாள் சரியா தூங்கல, இன்னைக்கு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் அது காரணம் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா?